ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு வீடு ஒன்று சேல்ஸ் வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவற்றூரில் தான் வீடு ஒரு சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வீடு தான் சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நல்லா ஒரு கம்மி பட்ஜெட்டில் தான் இந்த வீடு இருக்குது. ஸோ நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷனு, ஸோ ஸ்கூல் எல்லாமே பக்கத்து வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் டீட்டெயில் சொல்கிறேங்க. ஸோ வாங்க பார்ப்போம். இந்த வீடு தாங்க சொன்னேன் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ 400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ கார்னர் பீஸு இந்த பக்கத்தில் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடு சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த வீடு மட்டும் இப்போ கார்னர் பீஸு நார்த் ஈஸ்ட் கார்னருங்க. சூப்பராக டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காரு. ரோடோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடுங்க. ரெண்டு சைடுமே 20 அடி ரோடு. மெட்ரோ ஸ்டேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.1 கிலோமீட்டருக்கு எங்கே ஜஸ்ட்டாக திருவற்றூர் மெட்ரோ ஸ்டேஷனு. பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே 1.1 கிலோமீட்டர் தான். நியர்பை ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. ஜஸ்ட் 1.4 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 1.4 கிலோமீட்டர். சத்யசாய் ஸ்கூலும் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குங்க. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸே இருக்குது. இந்த வீட்டோட சைஸ் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 அடி ஃப்ரண்டேஜுங்க. ஸோ லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 அடி லென்த்து. நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு இருக்குங்க. பட்டா லேண்டு தான். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஒரு எப்படி கட்டியிருக்காரு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடு தான் சொல்லியிருந்தேன், அது சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த வீடு மட்டும் இப்போ வந்து சேல்ஸ்க்கு இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸில் ஒரு மெயின் கேட் கொடுத்துருக்காருங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எம்எஸ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக் பார்க்கிங் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மெட்ரோ வாட்டர் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம், போரும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த மோட்டர் இருக்குது. பைக் பார்க்கிங்கோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 அடிங்க. 8 அடி 8க்கு 9 அடி வந்து வருது. ப்ளஸ் வந்து கீழே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் சைடில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீபி போட்டுருங்க. ஸோ அதுக்கு அழகாக ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்து நல்லா ஹெவி பிவிசியில் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மெயின் டோரு நல்ல ஒரு அகலமாக இருக்குங்க. நான் 3 அடி அகலத்தில் கொடுத்துருக்காரு. நான் தேக்கு மரத்தில் இருக்குது. ரொம்ப அந்த டிசைனும் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் அதுக்கு அந்த லாக் கொடுத்துருக்காரு. இந்த லாக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த வாசகரோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3-3.25 தான் வரும். ஸோ இந்த வாசகர் சைஸ் 4 இன்ச்சு நல்ல ஒரு அகலமாக இருக்குது. நல்லா பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெவியாக தான் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் கொடுத்துருக்காங்களா, எனக்கு வீட்டிலேயே இந்த டிசைன் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. சும்மா ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இபிசியில் கொடுத்துருக்காரு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதோட டிசைன் நல்லா இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காருங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த அதோட டிசைன். நம்ம வெளியிலேருந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட லுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது அந்த ஒரு டிசைனு. எனக்கு வந்து இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அழகாக ஒரு லைட்டிங் கொடுத்துருக்காரு. நல்லா லைட்டிங்கோடு வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளோட சைஸ் நம்ம பார்த்துலாம் வாங்க. ஆளோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து வந்து 14 அடி லென்த்துங்க. 14 அடி வருது. ஸோ அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 9 அடி வந்துட்டு அகலம். 9 அடி அகலம் வருது. ஸோ ஆள்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிச்சன் இருக்குங்க. கிச்சனோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14.5க்கு லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.5. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு 14 அடி வருங்க. ஸோ அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 அடி வந்துட்டு அகலம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா கார்னர் வீடுனால வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வெளிச்சத்தோடு இருக்குங்க. ஸோ எவ்வளோ பாருங்கள், லைட்டே போடல, அந்த வெளிச்சமே சூப்பராக அது கிச்சனுக்கு. ஸோ அதே மாதிரி மாடுலர் கிச்சன் தான் பண்ணியிருக்காரு. கபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியான வந்து பிவிசி தான் போட்டிருக்காருங்க. சூப்பராக இருக்குது கபோர்டு. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க டிசைனோட. அதுவும் இந்த வெளிச்சத்தோடு பார்க்கும்போது கொஞ்சம் எடுத்து கொடுக்குது. ரொம்ப அழகாக தெரியுது அந்த டைல்ஸு. ஸோ லாஃப்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான பிவிசி தான் பண்ணியிருக்காங்க. அந்த டைல்ஸோட கலருக்கும் நல்லா மேட்ச் ஆன மாதிரி நல்லா இருக்குங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிவிசியில் வந்து விண்டோ பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வென்டிலேஷனோடு வந்துட்டு நல்லாயிருக்கு. கிச்சன் பார்க்கும்போது ரொம்ப அந்த வெளிச்சத்தோடு நல்லாயிருக்கு. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் வச்சு ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதை நம்ம வந்து பூஜை ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதால. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ ஹால்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6க்கு 3 சைஸில் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாஷ் பேஷனோடு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டர் செட்டப்போட படிக்கட்டு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. ஸோ அழகாக செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா போர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6000 லிட்டரு வந்து சம்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸ்டெப்ஸுக்கு வந்து டைல்ஸு ப்ளஸ் எஸ்எஸ் படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வெளிச்சம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குங்க. ஸோ நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. ஃபஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்க ரூம் பார்த்துடலாம். உள்ளே வந்து ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது.
ஸோ ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா கப்போர்ட் ஒர்க் கொடுத்துருக்காருங்க. ஸோ லாஃப்ட்டுக்கும் கொடுத்துருக்காரு, ப்ளஸ் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா கப்போர்ட் கொடுத்துருக்காரு. இந்த ரூமோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 அடி அகலம், 13 அடி லென்த்துங்க. ஸோ 8க்கு 13 இந்த ரூமோட சைஸு. ப்ளஸ் வந்து அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 4. ப்ளஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 7 அடிக்கு வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் வந்து எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் ரூம் புக் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரூம் தான் இது. இந்த ரூமோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 12ங்க இந்த ரூமோட சைஸு. ஸோ அப்படியே உள்ளே போனீங்கன்னா இந்த ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு வாஷ் பேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு. 7 அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுவும் யூபிவிசி விண்டோ தான் இது. ஸோ வென்டிலேஷன் நமக்கு குறையா இருக்காதுங்க. ஸோ கார்னர் பீஸ்னால நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று வெளிச்சம் எப்பயும் நமக்கு இருக்கும். இந்த ரூமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 ரூம் பார்த்துட்டோங்க. ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் டெரஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வீடு தாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக வீடாக தான் இருக்குது. ஸோ இது கார்னர் பீஸு 20 அடி ரோடு. இது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு. அந்த சைடும் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 20 அடி ரோடு. சின்னதாக பர்கோலா டிசைன் கொடுத்துருக்காரு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. 1000 லிட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்கு கொடுத்துருக்காருங்க. ஸோ நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், நல்லா பெருசாக நல்லா இருக்குல்ல. யூஸ்வலாக சின்னதாக தான் இருக்கும், 4 அடி சோறு மாதிரி தான் இருக்கும். இது நல்லா பெருசாக கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே போய் பார்ப்போம். கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா 20 அடி ரோடு இது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வீடு தாங்க. நான் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.1 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ வேலம்மா ஸ்கூல், சத்யசாய் ஸ்கூல்லாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1.4 கிலோமீட்டர்ஸ். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியர்பைலேயே இருக்குங்க. ஸ்கூலு ப்ளஸ் மார்க்கெட் எல்லாமே நியர்பைலேயே இருக்குது. ஸோ இதோட வீடு பக்கத்து வீடு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடு மட்டும் தான் நமக்கு இப்போ இருக்குது. இப்போ பாருங்கள், அவங்க ஆக்சுவலி கொடுத்துருவே வந்துட்டாங்க. அவங்க ஆக்சுவலி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா வீடு சேல்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடை இப்போ கட்டி இது சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ டெரஸில் சேஃப்டி கேட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபைனலி நம்ம இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்துலாங்க. 55 லட்சம் ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க, நெகோஷியபிள் கிடையாது. ஸோ அவர் வந்து 60 லட்ச ரூபா 65 சொல்லி குறைக்கல. ஸோ ஃபிக்ஸடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்சம். ஸோ வீடு ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காருங்க. உங்களுக்கும் வீடு வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது, ப்ளஸ் மெட்ரோ வாட்டர் இருக்குது, போர் இருக்குது, மழைநீர் சேகரிப்பும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ பட்டா லேண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு 400 ஸ்கொயர் ஃபீட் இது வீட்டு. இது டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு யாருக்காவது பிடிச்சிது அப்படின்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாராவது திருவட்டூர் சர்க்கிளில் வீடு பார்த்துருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.